ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் 16ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு தலைவிதி எப்படியெல்லாம் மாறி இருக்கு, இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொழில், வியாபாரம், செலவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயனடைங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலை இந்த மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரிதாங்க அமைந்திருக்கு. அதே போல இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில மூலம், பூரடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, அனைவரிடம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்களிடம் அனுசரித்து சென்று தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல வழியிலும் பணவரத்து உங்களுக்கு இருக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும். மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா தனுசு ராசி நேயர்களுக்கு அமையலாம். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படலாம். பெரும் புள்ளிகளின் அறிமுகம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல தனுசு ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் நிலவ போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இதனால தனுசு ராசினியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த மார்கழி மாதம் தனுசு ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. சுப காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவுகள் இந்த நேரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். அதே போல தனுசு ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம். என்னதான் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் வரவுக்கேற்ற செலவு கண்டிப்பா இருக்க போகுது. இதனால தனுசு ராசி நேயர்கள் உடைந்து போகாமல் நீங்க நன்றாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். என்னதான் உங்களுக்கு பண ரீதியாக செலவுகள் ஏற்பட்டாலும் பண ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்காது. அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தனுசு ராசினியர்கள் முற்றிலும் உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய கோபத்தின் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு நிதானமாக செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால தனுசு ராசி நேயர்கள் நிதானமாக மற்றவர்களிடம் பேசுவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க போது. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் நீங்க வேகம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது
உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய சொல்லிய ஒரு வேலையை முடிக்க நீங்க அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதாவது இந்த வேலை உடனடியாக முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக முடிவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதனால உங்களுக்கு சிறு அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையலாம். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. இதனால நீங்க உண்டு உங்க வேலை உடன் பார்ப்பது இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது பெண்மணிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதே போல மற்றவர்களுடைய விஷயத்திலும் சரி, அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் உடனடியா எடுக்கவே கூடாதுங்க. எதையுமே பெண்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லதுங்க. அதே போல நீங்கள் யோசித்தால் மட்டுமே போதாது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடன் ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க நிதானமாக நன்றாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுனால உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதனால நீங்க கவனமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்கழி மாதம் பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம். அதே போல பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடியலாம். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. விளையாட்டுகளின் போது அதிக கவனம் மாணவர்களுக்கு தேவைப்படலாம். நண்பர்களுடன் நிதானமாக பழகுவது உங்களுக்கு நன்மைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்த நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கலாம். சமூக வேலையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து இந்த நேரத்தில் உயரலாம். இந்த நாட்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களா கண்டிப்பா இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதம் பார்க்கும் பொழுது இதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல காரிய வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தேடி தரலாம். பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியலாம். எதிர்பார்த்த உதவிகள் அரசியல்வாதிகளுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேருங்க. ஆன்மீகத்தில் அரசியல்வாதிகளுக்கு நாட்டம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். இதுவரை அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கையும் நாட்டமும் கண்டிப்பா அதிகரிக்கும். இதனால அரசியல்வாதி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பா இருக்க போகுது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் சாட்சி தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பா தீருங்க. அதே போல இந்த மாதிரி பரிகாரத்தை தனுசு ராசி நேயர்கள் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில செல்வம் சேருவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு தனுசு ராசி நேயர்கள் வாரம் தோறும் தவறாமல் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை மனதார முழு நம்பிக்கையோடு வேண்டி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதன் பிறகு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் கண்கூடா தெரியலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால தனுசு ராசி நேயர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.